Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சுமிதா. நான் என்னோட சாட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிடுறேன். மியூசிக் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு சாங் பாடுறேன். ஆக்சுவலி ஏன் பாடுறேன்னாக்கா, நான் கோமால இருந்திருக்கணும், இப்படி நான் பேசியிருக்க மாட்டேன், ஆண்டவர் பற்றி புகழ்ந்து பாடுவேன் ஒரு பாட்டு. நல்லவர் வல்லவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் நீரே, நொறுங்கொன்ற இருதயம் தேற்றுபவரே, எனது ஆசை மீட்பரே. நல்லவர் வல்லவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் நீரே, நொறுங்கொன்ற இருதயம் தேற்றுபவரே, எனது ஆசை மீட்பரே. உறவுகள் என்னை கைவிடலாம், நீரோ என்னை மறப்பதில்லை. உலகம் என்னை கைவிடலாம், நீரோ என்னை மறப்பதில்லை. உயிருள்ள நாளெல்லாம் பாடிடுவேனும் நாமத்தை, துதிப்பேனே துதிப்பேனே, துதித்து கொண்டு இருப்பேனே. துதிப்பேனே துதிப்பேனே, துதித்து கொண்டு இருப்பேனே. வியாதிகள் வறுமைகள் யாவையும் தீர்க்கும் இளையன் தெய்வம் நீரே, அருகதை இல்லாத என்னை தெரிந்தீரே, தேவாதி தேவன் நீரே. வியாதிகள் வறுமைகள் யாவையும் தீர்க்கும் இளையன் தெய்வம் நீரே, அருகதை இல்லாத என்னை தெரிந்தீரே, தேவாதி தேவன் நீரே. தாயும் தகப்பனும் கைவிடலாம், நீரோ என்னை மறப்பதில்லை. நம்பினவர் என்னை கைவிடலாம், நீரோ என்னை மறப்பதில்லை. ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடிடுவேனும் நாமத்தை, துதிப்பேனே துதிப்பேனே, துதித்து கொண்டு இருப்பேனே. துதிப்பேனே துதிப்பேனே, துதித்து கொண்டு இருப்பேனே. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். என் பேர் சுமிதா. என் கூட என் ஹஸ்பண்ட் வந்திருக்கிறார், அவர் பேர் செல்வ பிரகாஷ். எனக்கு 2 பசங்க, சன் கீர்த்தி யூஎஸ்ல படிச்சுட்டு இப்போ வேலையில் இருக்கிறாப்புல. மகள் ஷர்லி, அவர் 9th grade மலேசியாவில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்து 8 வருஷமாக மலேசியாவில் இருந்தோம். இப்போ ரீசெண்டாக மார்ச் மாதம் 2020 வந்து இந்த கோவிட்னால மாட்டிக்கணும். ஸோ கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு வேலையை கொடுத்து ஊழியத்தை கொடுத்து பண்ணிட்டு வச்சு பிஸியாக தான் வச்சிருக்கிறாப்புல. என்னை பற்றி சொல்லனாக்கா, நான் ஒரு 5 இயர்ஸாக பேக் பெயினில் இருந்தேன். அதுதான் என்ன எதுக்குன்னா 3 C-செக்ஷன் தான் இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவை ஹாஸ்பிட்டல் போகிறவங்களும் பெனடால்னா பெயின் கில்லர் அந்த டேப்லெட் கொடுத்து அனுப்பிச்சுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நாளும் 2-3 மாத்திரைங்க போட்டுட்டு இருக்கிறதுனால பேக் பெயின் ப்ளஸ் தலைவலி, மெயின் எனக்கு தலைவலி தான். ஸோ அது 2ம் சேர்ந்து கவர் ஆகிடும். இதில் எனக்கு தலைவலி அவ்வளோ பிரச்சனையாகவே தெரியல. ஒரு நாள் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கூட்டு போய் கேரோப்ராக்டிக்கிட்ட போய் படுக்க வச்சாங்க. ஒரு சுளுக்கு எடுத்தாங்க, டக்குன்னு பேக் பெயின் ரிலீஃப் ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் அதே கிடினஸ் தலைவலி. ஸோ அப்போது நாங்கள் டிசைட் பண்ணோம், எங்கள் ஹஸ்பண்ட் டிசைட் பண்ணாரு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ பிரின்ஸ்கோல் ஹாஸ்பிட்டல் மலேசியாவில் அங்கே போனோம். நெக்லேருந்து டோ வரைக்கும் ஸ்கேனிங் எடுத்தாங்க. ஹார்ட்டு, கிட்னி, லிவர், டோ, பாதம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது, நார்மல். கடைசியில் இந்த தலை போர்ஷன்னு MRI CT ஸ்கேனு ஒரு குகைக்குள்ளே போகுதுனால அங்கே வந்து லைக் ஹேமர் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வழி. ஸோ அதில் ஒரு ரிப்போர்ட் கிடைச்சது. 45 minutes அது ப்ரோசஸ், MRI CT ஸ்கேனோட ப்ரோசஸ்ஸு. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு தான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியே தெரிஞ்சது. லாஸ்ட் ஸ்டேஜில் நாங்கள் இருக்கிறேன்.
2019 ஜூலை 3 சர்ஜரி நடந்தது. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்கன்னாக்கா பிரெயின் டியூமர் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இவ்வளோ பெரிய தேங்காய் சைஸோட கட்டி என்னோட தலைக்குள்ள இருந்தது. ஒரு வாரம் நாங்கள் டிலே பண்ணியிருந்தா அந்த கட்டி என்னோட மூளையை நசுக்கி ஸ்பாட் அவுட்டு யாருமே உயிரோடு இருக்க முடியாது. ஸோ அங்கே வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் செலவெல்லாம் பண்ணலாம், ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நீங்கள் ஊருக்கு போயிடுங்க. நான் பெங்களூர்ல இருந்து பொருந்து வாழ்ந்து பெங்களூர்ல. ஸோ ஊருக்கு போய் பண்ணிக்கங்க, எது வேணாலும் நடக்கல, நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே நாங்கள் பெங்களூர் பண்ணிட்டோம். அது ஜூலை 3 என்னோட சர்ஜரி 2019 போன வருஷம். சர்ஜரி வந்து 11 to 5:30 நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. ஒரு நாள் சர்ஜரி, 2 நாள், செகண்ட் டே ஐசியூல இருந்து, 2 days தான் வார்டில் இருந்து, 5th day டிஸ்சார்ஜ் ஆயிட்டு. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி நாங்கள் டாக்டருங்களே சொல்றாங்க, ஆப்ரேஷன் பண்ணிருந்தாலே நீ கோமால இருந்திருக்கணும், இப்படி எல்லாம் பேசுறீன்னு. ஆனால் வந்து நான் சிரிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து நிறைய தரிசனங்கள் கிடைச்சது. சரி, நல்லபடியா வந்துட்டேன் வீட்டுக்கு. 5வது நாளே வீட்டுக்கே வந்துட்டேன். நான் பேச ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் கூடமா பேச கேட்குறாங்க, தவிர ரெஸ்டே எடுக்கல நான். ஸோ இதுக்கு அப்புறம் வந்து நடுவில் என்னோட மகள், அவளுக்கு வந்து முதல்ல ஒரு வாட்டி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது 1 வயசுல. 2வது முறை சர்ஜரி நடக்கணும். அவளுக்கு வந்து மூச்சு திணறல் வந்துச்சுன்னு எங்கள் ஹஸ்பண்ட் கூட போயிட்டாங்க மலேசியாவுக்கு. நான் பெங்களூர் தான் ரெஸ்ட் எடுக்க, ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்கல, 1 மாதம் இருக்கணும். ஸோ அவளும் வந்தா ஜூலை 31 அவளுக்கும் சர்ஜரி நடந்தது. ஸோ என்னோட சர்ஜரி பற்றி சொல்கிறேன். ஜூலை 3 11 to 5 o'clock வரைக்கும் என்னோட சர்ஜரி டைமிங்கு. இப்போதான் எல்லாரும் கவனமாக கேட்கணும். கரெக்டாக 2 மணி 2 பெல் அடிச்சது. பெல் அடிக்கிறதுக்குள்ளோ பாதி என்னோட பாடி இருக்கு, ஆனால் என்னோட ஸ்பிரிட்டுக்கு, ஆத்மாவுக்கு உயிர் இருந்தது. நான் எந்திரிச்சு பார்க்குறேன், என்னோட பாடியை பார்க்குறேன். ஒரு ஸ்டீல் பவுல் வச்சிருந்தாங்க, அதில் பாதி சதை கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்னோட தலையில இருக்குள்ள சதையே 2 பிளாஸ்டிக் கண்டெய்னர், அது காலியாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அதில் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நான் ஆக்சுவலி ஒரிஜினலி நான் கேத்லிக்கு. எனக்கு வந்து ஏசப்பாவோட படம் சுருவாலாம் பார்த்து அதுலேயே மனசுல பதிஞ்சிட்டதால அதே உருவத்தான் காமிக்கிறாரு. வானத்துலேருந்து ஒரு வெளிச்சம், ஒரு 100 சூரியனோட வெளிச்சம் வந்தது. அதுலேருந்து ஒரு பர்சன் நடந்து வராரு, மேகத்தில் நடந்து வராருன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் என்னோட ஸ்பிரிட் மறுபடியும் என்னோட பாடியில படுக்குது. அங்கே டியூட்டி டாக்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க, பாடியை ஸ்டிச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு பாடியை ஃபேமிலிக்கு ஒப்படைச்சிடலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுபடியும் எந்திக்கிறேன். அவர் டக்குன்னு வந்து என்னோட ஸ்பிரிட்டை லிஃப்ட் பண்ணிட்டு ஹெவனுக்கு கூப்பிட்டு போறாரு. படி ஏறி தான் நான் அவரோட போறேன். கீழே பார்க்குறேன். கீழே பார்த்தா ஃபுல் ஈவில்ஸ் ஃபயர்ல வெந்துட்டு இருக்கிறாங்க. நரக லோகத்தையும் பார்க்குறேன். ஸோ குதிக்கிறாங்க, வந்து நீங்க வந்துட்டு அவர் கூட போகாதுன்னு. ஆனால் என்னோட கை பிடிச்சிட்டு இருக்கிறது ஏசு கை விடல, கூட்டிட்டு போறாரு. பெரிய சொர்க்க வாசல் தெருக்குது. நான் உள்ள ரைட் லெக் வச்சுட்டு போறேன். அந்த அருமையான உலகத்தை ஆண்டவர் எனக்கு காமிக்கிறாரு. அங்க பார்த்தது ஃப்ளவர்ஸுங்க பார்க்குறேன், ட்ரீஸுங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் பார்க்குறேன், ஃப்ரூட்ஸ் பார்க்குறேன், ஒரு குளம் லேக்கை பார்க்குறேன், அங்கே ஒரு ஃபவுண்டன் விழுந்துட்டு இருக்கு, தண்ணி விழுந்துட்டு இருக்கு, அதை பார்க்குறேன். நிறைய எக்கச்சக்கமான ஏஞ்சல்ஸ் பார்க்குறேன். அந்த மெலோடியஸ் மியூசிக் கேட்குறேன். ரொம்ப அருமையாக இருந்தது. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு 12 வருஷமா ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, ரொம்ப கஷ்டம்னாக்கா உயிர் போற அளவுக்கு கஷ்டத்தை பட்டு இருக்கிறேன். ஸோ அந்த கஷ்டத்துலேருந்து இந்த மாதிரி உலகம் எனக்கு ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் கேட்குறேன், ஆண்டவர் ஏசப்பா நான் இங்கே இருந்துடுவா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உலகம்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் என்னை பார்க்குறாரு, சிரிக்கிறாரு, ஒன்றும் பேசல. அப்புறம் போயிட்டே இருக்கிறக்குள்ள திடீர்னு ஒரு அழுற குரல் கேட்குது. கீழே பார்த்தாக்கா யாருன்னு பார்த்தாக்கா என்னோட மூத்த மகள் ஷர்லி அழுதுட்டு நின்றுட்டு இருக்கிறா. அப்புறம் இவர் எங்க ஹஸ்பண்ட் கையை கட்டிட்டு நின்று இருக்காரு சோகமா. என்னோட பாடியை பார்க்குறேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நான் இறந்துட்டு இவர் கூட இங்க பரலோகத்துக்கு வந்துக்கிறேன்னு. அப்பதான் எனக்குள்ள இருக்கிற நியாயத்தை ஆண்டவர்கிட்ட சொன்னேன். நான் 12 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன், என்ன கஷ்டப்பட்டேன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். எனக்குள்ள இருக்கிற நியாயத்தை சொன்னேன். முதல்ல ஷர்லி மகன் பிறந்தா, அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக கழிச்சு தான் என்னோட மகள் பிறந்தா. ஃபர்ஸ்ட் மகள் ஷர்லி, அவளுக்கு 1 வயசுல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி சொல்லிட்டாங்க.
2 டியூபு, ரெட் பிளட்டு ப்ளூ பிளட்டு பாஸ் ஆகுது. நடுவில் ஹோல் இருக்கும், அதை டிஷ்யூ போட்டு கவர் பண்ணணும். ஸோ அதனால ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாதான் முடியும் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ பிறந்த குழந்தை 1 மாதம் குழந்தைக்கு பண்ண முடியாது, 1 வருஷம் ஆகணும்னு டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ எமர்ஜென்சினாக்கா உடனே கூப்பிட்டு வாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு. அப்போ நாங்கள் கேட்டோம், எமர்ஜென்சினா எப்படி கண்டுபிடிக்க முடியும், லிப்ஸும் நேல்ஸும் ப்ளூ ஆகிடும், அப்போ கொண்டு வாங்கன்ட்டாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு அழுது குழந்தைய பார்த்துட்டே இருப்ப, தூக்கம் இருக்காது, கஷ்டப்பட்டு. ஸோ 1 வருஷம் ஆச்சு, கரெக்டாக அவளுக்கு ஆப்ரேஷன் நடந்தது, சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இவரு கிளம்பி போயிட்டாரு. நாங்கள் 3 மாதம் தான் இருந்தோம் ஆப்ரேஷன் ஆகிட்டு பெங்களூரில், நான் என் மகளும். இவர் துபாயில் இருந்தார் அந்த டைமில், ஊருக்கு துபாய்க்கு போயிட்டாரு. ஸோ 3 மாதம் தான் இருந்துட்டு துபாய்க்கு நானும் என் மகளும் வந்துட்டோம். வந்த பிறகு அங்கே ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் துபாயில். மகளுக்கு எக்கோ டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, மகளுக்கு இன்னொரு தடவை நீங்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் 2வது முறை. எதுக்குனாக்கா 1 வயசுல அந்த வால்வு இன்க்ரீஸ் பண்ண முடியல. இப்போ 10 வயசுலயும் அவளுக்கு 1 வயசு குழந்தையோட வால்வ் தான் இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ணணும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும்ட்டாங்க. ஸோ அதிர்ச்சி, அதில் நெஞ்சு பிடிச்சின்னு அப்படியே உக்காந்து என்ன பண்ணுறது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நாங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டோம். சரி 10 வயசு கழிச்ச பிறகு 10 வருஷம் ஆகிட்ட பிறகு இப்போ மகளுக்கு இன்னொரு தடவை சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து ஜபத்தில் தான் இருந்தோம். ஸோ இதுக்கு இடையில தான் 4 வருஷம் அவருக்கு அந்த எக்கோ டெஸ்ட்டை தெரிஞ்ச பிறகு நாங்கள் அங்கேருந்து இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி மலேசியாவுக்கு வரோம். மலேசியாவுக்கு வந்தவங்களோ 2வது முறை என்னோட 2வது மகள் கன்சீவ் ஆகிறா. அவளுக்கு பேர் நாங்கள் டோலின்னு வச்சோம். 10 மாதம் முழுசாக பிறந்த குழந்தை, அவள் சி செக்ஷன் தான். எடுத்து ஐசியூல வச்சுட்டாங்க, வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட். 24 ஹவர்ஸ் குழந்தை படுத்துட்டு இருக்கிறா, யாரும் கவனிப்பு இல்லை. எனக்கு சி செக்ஷனால எனக்கு ஒன்றுமே சுத்தமாக நினைவு இருக்குல்ல. அவளுக்கு 200 ml பிளட் கொடுத்துருந்தா அந்த குழந்தை உயிரோடு இருந்திருக்கும். 1 மாதம் ஃபுல்லாக அவள் ஹாஸ்பிட்டலே இருந்தா, வெண்டிலேட்டரில். ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், இயற்கையான காற்று நீங்கள் கொடுத்தது என் மகள் சுவாசிக்கல, செயற்கையான காற்று தான் சுவாசிச்சா. அவள் என்ன தப்பு செஞ்சா, என்ன பாவம் செஞ்சா, நான் ஏசு பார்க்க தான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஸோ மனசு கல்ல ஆக்கிட்டு ஒரு நாள் டாக்டர் எங்களை கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஸ்ட்ரகிள் எடுக்கிறீங்க, ஆனால் இந்த ஒன்றை வெண்டிலேட்டரில் வச்சிருக்கிறோம், ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாது, உங்களுக்கும் கஷ்டம், அந்த குழந்தைக்கும் கஷ்டம், நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் வெண்டிலேட்டர் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு. எந்த தாயும் சொல்ல மாட்டா. நான் சொன்னேன், போய் நம்ம வெண்டிலேட்டர் எடுத்துடலாம், எடுத்துட்ட பிறகு அவள் போய் ஆண்டவர்கிட்ட சேர்ந்துடுவா. ஸோ நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேர் பார்க்க முடியல இருக்கா. ஏன்னா இவருக்கு சுகர் வந்துடுச்சு, எனக்கு டிப்ரெஷனு. ஒவ்வொரு தடவை மாலுக்கு போயிட்டு குழந்தையோட துணி பார்த்துட்டு இருப்பேன், பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இருளழிஞ்சு போன வீடாயிடுச்சு. சந்தோஷன்றது சுத்தமாக கிடையாது. இதுக்கு நடுவில் என்னோட மகள் ஸ்கூலுக்கு போகணும் வரணும். சரி அதனால ஒரு முடிவு எடுத்துட்டு போய் உக்காடுறேன். நான் 1 மாதம் ஆயிடுச்சு. மகளை மடி மேலே வைக்கிறேன். என் கண்ணு முன்னாடி அந்த வெண்டிலேட்டர் எடுத்தாங்க. குழந்தையோட தலை சாஞ்சிடுச்சு, உயிர் போயிடுச்சு. ஸோ அப்படியே வாரி அந்த நர்ஸு கையில் கொடுத்து அவன் மேலே பைத்தியமாயிட்டேன், டோலின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு தடவை டாக்டர்கிட்ட போய் கேட்டோம், எனக்கு டோலி மறுபடியும் பொறுக்கணும் டாக்டர்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆகலாம், ஆனால் 1.5 வருஷம் கழிச்சு தான் ஆகணும்னு. 1.5 வருஷம் காத்தோம், மறுபடியும் கன்சீவ் ஆகுனேன். 3வது மகள், அவளும் டாக்டர் தான். 7 மாதம் ஸ்கேனிங் வரைக்கும் கரெக்டாக நல்ல மூமெண்ட்ஸ் இருந்தது. பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டில் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு பிளட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி மகள் டோலி மாதிரி இருக்கிறாளே, அவள் 200 ml பிளட்டுக்காக தானே இருந்தா, இவன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு பிளட் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அதுக்கு என்ன, குழந்தை வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எப்படி நான் பிளட்டு செலுத்த முடியும்? ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜினால இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொன்னார். அவரும் அங்கே மலேசியாவில் பெரிய டாக்டர் தான். அவர் சொன்னார், என்னோட தொப்புள்ள உள்ள கர்ப்பப்பையில் நீடில் வச்சு அந்த நீடில் உன்னோட கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தையோட நரம்புக்கு பிளட் செலுத்த முடியும்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்குன்னு. அதுவும் 1 hour ப்ரோசஸ்ஸு, ரொம்ப கஷ்டமான ப்ரோசஸ்ஸு. அதுக்கும் ஒத்துக்குன்னு. ஏன்னா மகள் உயிரோட வேணுமே எனக்கு, அவ்வளோ ஏக்கத்தோடு இருந்த அந்த மகள் வரணும் கூட்டிங்கன்னு சொல்லி 80 ml பிளட் தான் கொடுத்தாங்க. 80 ml பிளட் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்ல மாதிரி நடந்தது. 8வது மாதம் ஸ்கேனிங் போகுது.
என்னோட பிளட் தாய் கையில இருந்து பிளட் எடுத்துட்டாங்க. வயிற்றுல இருக்கிற குழந்தை கொடுத்த அந்த 80 ml எடுத்துட்டாங்க. அது வந்துச்சு, குழந்தை வயிற்றுலேயே இருந்துட்டா. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். இன்னொரு சோகமான காரியம் என்னன்னாக்கா, அந்த டைம் சைனீஸ் நியூ இயர். எனக்கு ஊர்ல வரது கூட எனக்கு விசா கிடைக்கல, விசா கொடுக்கல. ஏன்னா கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ 5 நாள் இறந்த குழந்தைய வயிற்றுல வச்சு ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் கண்ணில் தண்ணியே இல்லை. அந்த அளவுக்கு ஆழ்ந்து இருக்கிற எந்த தாய்க்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாது. அப்பதான் நான் கேட்டேன், உங்க மனசு கல் ஆயிடுச்சா? என் மேல இறக்கமே இல்லையா? அந்த அளவுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன் சொல்லுங்கன்னு ஏசு கேட்குற. அவர் வார்த்தையில பேசுற என்கிட்ட கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு கார்டன்ல. நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கிறேன். என்ன தப்பு செஞ்சீங்க சொல்லுங்க, அட்லீஸ்ட் எனக்கு தெரிய வருமே, எனக்கு புரியணுமே. எதுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க? 3வது குழந்தையும் நீங்க எடுத்துட்டீங்களே, 5 நாள் இறந்த குழந்தை வயிற்றுலேயே வச்சுட்டு இருந்தேன் நானு அப்படின்னு பேசி கேட்டுட்டே இருக்கிறேன். இன்னொரு குரல், கணீரமான ஒரு குரல், மேலிருந்து ஒரு இடி அடிச்ச மாதிரி ஒரு குரல், ஒரு மின்னல் அடிச்ச மாதிரி ஒரு குரல். அது பிதாவோட குரல் தான் இப்போ எனக்கு தெரியுது. அந்த டைம்ல எனக்கு தெரியல. ஏன்னா நான் பைபிள் எல்லாம் படிச்சது இல்லை. ஏசு படம் பாட்டு பார்த்தாலே சீரியல் பார்க்க ஓடுற கேஸ் நான். அந்த குரலை கேட்ட உடனே அவர் என்ன சொன்ன வார்த்தைன்னா, உன் முன்னோர்கள் செஞ்ச பாவம் சங்கதியா வந்ததுனால உன்னை இங்க நிறுத்தி இருக்கு, உன்னோட தப்பு எதுவுமே இல்லைன்னு சொன்னாரு. அப்ப எனக்கு சரியா புரியல, முன்னோர்கள் செஞ்ச பாவத்துல தான் நாங்க அனுபவிச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அந்த வார்த்தை ஒரு அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அப்போ அவர் கூட நடந்துட்டே போறேன். ஒரு மன தீனமா இருக்கு. அங்க ஆண்டவர் உட்கார்ந்தாரு. அங்க என்னோட குழந்தை 2வது மகள் ரூபி நின்றுட்டு இருக்கிறா. 3வது மகளை மடியில வச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு 3 years பேக் எங்க அம்மா தவறிட்டாங்க. அவங்க பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க ஏசப்பா பின்னாடி. அப்புறம் பாக்குறேன், இவங்க 2 பேரும் பாக்குறேன். அதுல ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவர் பாதத்துல சரணடைஞ்சு உக்காந்துட்டு, உலகத்துல வேர்ல்டுல மிகப்பெரிய மவுண்டன் எவரெஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆண்டவரோட பாதம் தான் பெரிய எவரெஸ்ட் மவுண்டன். அங்க உட்காந்து கண்ணீர் விட்டு, சரி ஆண்டவரே, எல்லாரும் இருக்கிறாங்க, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, இதை விட எனக்கு சந்தோஷம் எதுவுமே இல்லை. நீங்க கவனிச்சு நீங்க பாக்குற மாதிரி என்னால கண்டிப்பா எங்க 2 பேரால பார்க்கவே முடியாது. ஆனா ஆண்டவரே, என்னோட இன்னொரு மகள், மூத்த மகள் இருக்கிறா, அவளுக்கு இன்னொரு தடவை 2வது முறை ஆப்ரேஷன் நடக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டாங்க. என்னதான் அப்பா இருந்தாலே தாய் பார்க்குற மாதிரி யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவர் பார்க்குறாரு, என்னோட மகளுக்கு ஆப்ரேஷன் இல்லைன்னா நான் இங்கே இருப்பேன் உங்க கூட, அவளுக்கு இருக்கிறதுனால எனக்கு நான் போகணும், கட்டாயமா போகணும், என்னை அனுப்பி விடுங்கன்னு கேட்குறேன் நான். ஸோ அப்பதான் அவர் பேசுறாரு. அப்பதான் ஆண்டவர் ஏசு பேசுறாரு, நீ கிளம்பி போயிட்டே இருமா, நீ உன் குழந்தையோட உங்களோட ஃபேமிலியோட இன்னும் சில காலம் நீ வாழ்ந்துட்டு நீ வரலாம், என்னைக்கு இருந்தாலும் இந்த சொர்க்க வாசலுக்காக திறந்தே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. நான் வரேன். அவர் வழி அனுப்பி வைக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் கூட வராரு. 2 குழந்தைங்களும் எங்க அம்மா என்னோட ஸ்பிரிட்டை பாடியில படுக்க வச்சு 2 குழந்தைங்க முத்தம் கொடுத்துட்டு, எங்க அம்மா தலையில முத்தம் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க ஆவியானவர் குழந்தைங்களை அப்படியே ஹக் பண்ணி மறைஞ்சிடுறாரு. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ எல்லாம் நடந்தது, நல்லபடியாக நடந்தது. நடுவில் ஷர்லி ஸ்கூல் போகிறதால மலேசியா கிளம்பி போயிட்ட பிறகு இவளுக்கு மூச்சு திணறல் வந்துச்சுன்னு மறுபடியும் இவரு கூப்பிட்டுட்டு வந்தாரு. அதே மாதம் 31ஆம் தேதி இவளுக்கு சர்ஜரி நடந்தது. எனக்கு சர்ஜரி நடந்தக்குள்ள உடனே நினைவு திரும்பிடுச்சு. ஆனால் மகளுக்கு சர்ஜரி என்னவோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. ஆனால் நினைவு திரும்பல. 8 hour ஆச்சு, இன்னொரு 8 hour ஆச்சு, நினைவே திரும்பல. வெண்டிலேட்டர் வச்சுக்கிறாங்க, 4 பக்கம் டியூப்ஸ் அதை வச்சிருக்கிறாங்க, ஒரு பிளட் ஏரிங் இருக்குது. நினைவே திரும்பல பிள்ளைக்கு. இன்னும் ஒரு 24 hour ஆயிடுச்சு, இன்னும் நினைவு திரும்பல. எனக்கு 3 வேளை டேப்லெட்ஸ், 11 டேப்லெட்ஸ் குடிக்கணும் நான். 3 வேளை, மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு. ஸோ சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கணும், இல்லைன்னா எனக்கு ஃபிக்ஸ் வந்துடும். ஸோ அந்த ஒரு கண்டிஷனில் நான் இருந்தேன் டேப்லெட் சாப்பிட்டுட்டு. ஸோ இவளுக்கு நினைவு திரும்பாத பட்சத்தில் ஒரு நாள் ஆயிடுச்சு, மறுநாள் ஸ்டார்ட் ஆகி போச்சு. ஈவினிங் 7:30 மணிக்கு அலோவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல, யாருமே சொந்தக்கார அலோவ் பண்ணல, பேரண்ட்ஸும் அலோவ் பண்ணல. ஐசியில் போட்டிருக்காங்க பிள்ளை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இவர் தனியாக காத்துல இருக்கிறாரு ஹாஸ்பிட்டல் வெளியில். ஸோ 7:30 மணி நைட் அனுப்புறேன்னு சொன்னாங்க, அனுப்பல. நான் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருந்துட்டேன். சரி, ஃபாஸ்டிங் ப்ரேயர் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரேயர் இருந்தேன்.
டேப்லெட்டும் சாப்பிடல, சாப்பாடும் சாப்பிடல. சரி, அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டாக்கா, இல்லை நாளைக்கு காலைல 7:30 மணிக்கு விடுறேன்னு சொன்னாங்க. அப்போ நாளைக்கு காலைல வரைக்கும் நான் ஃபாஸ்டிங்ல தான் இருந்தேன், ஜபத்துல தான் இருந்தேன். அப்புறம் 7:30 மணி 7:45 நான் கேட்குறேன், இவரு இல்லைம்மா 10:30 மணிக்கு தான் விடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. முழங்காலிட்டு ஜபம் பண்ண, ஃபாஸ்டிங் முழங்காலிட்டு ஜபம் பண்றது, அந்த உணர்வு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, அந்த அறிவு எனக்கு கொடுத்தாரு. அப்படி இருந்து உறுதியா ஜபிச்ச, நொர தள்ளிடுச்சு, நொர வந்து விழுந்துட்ட கீழே. ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசினாரு. அந்த வார்த்தைகளை கேளுங்க. என் நெஞ்சே நீ கலங்காதே, ஏனென்றால் தனித்து வாழ்ந்து நீ போராடினாலும், உறவுகள் உன்னை விட்டு விலகி போனாலும், என் நெஞ்சே நீ கலங்காதே, என் நெஞ்சே, என் மனமே, என் உள்ளமே நீ கலங்காதே. உன் கண்களை தொடைக்க யாரும் இல்லையா? பரிசுத்த ஆவியானவராகிய நான் உன் கண்களை தொடைக்கிறேன். என் நெஞ்சே நீ கலங்காதே. உன்னை ரட்சித்தவர் உன்னில் தான் இருக்கின்றார், உன்னில் தான் வாழுகின்றார். ஏனென்றால் உன்னோட சரீரம் என் தேவனோட ஆலயம் அல்லவா? என் நெஞ்சே நீர் கலங்காதே. நீர் கலங்கினால் அவரும் அதில் கலங்குகின்றார், நீர் ஆனந்தம் கொண்டால் அவரும் அதில் ஆனந்தம் கொள்கின்றார். ஒவ்வொரு வேதனையும் நீர் கடந்து போகும்போது அவரும் அதில் அணுவன்வாய் கடந்து செல்கின்றார். என் நெஞ்சே நீர் கலங்காதே. என் தேவன் உன்னில் தான் இருக்கின்றார், உன்னில் தான் வாசம் பண்ணுகிறார். என் நெஞ்சே நீர் கலங்காதே. கர்த்தரின் காரியத்திலே சீராயிரு, கர்த்தருக்கு உண்மையாயிரு, தேவ பயத்தோடு இரு. என் நெஞ்சே நீர் கலங்காதே. ஏதெல்லாம் உன்னை விட்டு போனது என்று நீ நினைத்தாயோ அதெல்லாம் திரும்பி வரும் என்பதை அறிந்து கொள். என் நெஞ்சே நீர் கலங்காதே. அந்த வார்த்தைகள் என் காதில் அப்படியே ஒழிச்சிட்டே இருந்தது. எந்திரிச்சு கண்ணை தொடச்சு பார்க்குறேன், ஃபோன் பார்க்குறேன். எங்கள் ஹஸ்பண்டோட மெசேஜ் ஒரு 10:40 போல டியூபெல்லாம் எடுத்துக்கிறாங்க. மகளுக்கு ஒரு கப்பு சூப்பை கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி மகள் என் கையில கொடுத்துட்டாரு. மறுபடியும் உயிரோட என் மகளை என் கையில கொடுத்துட்டாருன்னு தேங்க்ஸ் டு காட் சொன்னோம். முழுக்க முழுக்க இயேசுக்கு நாங்கள் கமிட் ஆகிட்டோம். ஒரே மாசத்துல மலேசியா திருப்பி போயிட்டோம். ஜூலை மாசம் சர்ஜரி, ஆகஸ்ட் மாசம் 2 பேரும் ஹீல் ஆகிட்டு கிளம்பி போயிட்டோம் மலேசியாவுக்கு. அங்கே போய் செப்டம்பர் மாதம் விஜி செல்வராஜ் அப்பா அங்கே இருக்கிறாரு பாஸ்டர், அவர்கிட்ட போய் நாங்கள் ஞானஸ்தானம் 3 பேரை எடுத்துக்கணும். கர்த்தர் நல்லவர், நம்புங்க. எனக்கு கொடுத்த மெசேஜ் வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து நம்ம இப்போ பாவம் செஞ்சாலேயும் நம்மளை வந்து இப்போ நம்மளை விசாரிக்கலன்னாக்கா நம்ம பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் 3 தலைமுறைக்கு விசாரிப்பு நடக்கும். அதனால பாவங்கள் செய்யாதீங்க. ஸோ நம்ம இப்போ பாவம் செஞ்சு இந்த தலைமுறையில நம்மளுக்கு தண்டனை இல்லைன்னா அடுத்த தலைமுறையில பிள்ளைகளுக்கு தண்டனை ஆக போகுது. அதனால பாவம் செய்யக்கூடாது. யாத்ராகம் 34:7 அது சொல்றாங்க, 3 தலைமுறையோட பாவங்கள் 4வது தலைமுறைக்கு விசாரிக்கப்படுகிறது. அந்த ஒரு மெசேஜை சொல்லி பாவங்கள் செய்யாதீங்க, எல்லாம் உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். நம்ம எல்லாருமே ஒரு கூட்டத்தோட நீ வான்னு சொல்லியிருக்கிறாரு. கதவு திறந்தே இருக்கு. ஒரு கூட்ட ஜனத்தோட நித்திய ஜீவனுக்கு எல்லாரும் போகணும்ன்றது அவரோட விருப்பம். கோடிக்கணக்கான வருஷங்கள் அங்க நம்ம வாழ முடியும். எல்லா ஐஸ்வர்யங்கள், பொக்கிஷங்கள் எல்லாமே அங்க கிடைக்குது. கர்த்தர் நல்லவர், நம்புங்க. தேங்க்யூ பாஸ்டர். இந்த நல்ல டைம் நீங்க கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு ஆல். பிரைஸ் தி லார்ட். சாட்சி